குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். KPV ஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி 2 பேருமே குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக 3 ஆண்டு காலம் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 50 லட்சம் ரூபாய் ஃபைனாக கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2006, 2011 காலகட்டத்தில் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார் திமுக ஆட்சியின் போது. 2011 ஆண்டு அதிமுக ஆட்சி வருது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது குற்றப்பதிவை பதிவு பண்ணுறாங்க. வருமானத்துக்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்துட்டாரு. 2016 ஆண்டு தீர்ப்பு கீழமை நீதிமன்றத்தால் வழங்கப்படுது. இதை மேல்முறையீடு பண்ணி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. அதனுடைய தீர்ப்பு தான் இப்போ வந்திருக்கு. ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, 30 நாள் அவகாசம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் போகிறதாக பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் NR இளங்கோவன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது சொன்னார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்தது பொன்முடி வழக்கில் அப்படின்னு கடைசி ஒரு சில நிமிடங்கள் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரத்யேகமாக செய்திகள் கிடைச்சிருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ண விருப்பப்படுறேன். நீதிபதி கேட்குறார், தண்டனை குறித்து ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா அப்படின்னு பொன்முடிகிட்ட கேட்குறாங்க. நான் நிரபராதி, எனக்கு 73 வயதாகிறது. நான் இதய நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளேன். கீழமை நீதிமன்றம் போதிய சாட்சிகள் இல்லாததினால் என்னை நிரபராதி என்று விடுதலை செய்தது. எனவே எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுகிறேன் அப்படின்னு நீதிபதியிட்ட பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவருடைய மனைவி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நீதிபதி கேட்குறார், தண்டனை குறித்து ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? அதே கேள்வி. நான் நிரபராதி, எனக்கு 68 வயதாகிறது. மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டுள்ளேன். கீழமை நீதிமன்றம் போதிய சாட்சிகள் இல்லாததினால் என்னை நிரபராதி என விடுதலை செய்தது. எனவே குறைந்தபட்ச தண்டனை வேண்டுகிறேன். 2 பேருமே நீதிபதிகள்கிட்ட கடைசி கட்டமாக சொன்ன வார்த்தை தான் இது. இதை கருத்தில் கொண்டு குறைஞ்சபட்சமாக 3 வருட தண்டனை இவங்க 2 பேருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இவர் அமைச்சராக இருப்பதினால் 30 நாள் அவகாசம், அதாவது இவருக்கு 3 வருட சிறை தண்டனைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் அமைச்சராக இருப்பதினால் 30 நாள் அவகாசம் நாங்கள் கொடுக்குறோம். வயது உங்களுக்கு 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஒரு எக்ஸம்ஷனை கொடுக்குறோம். நீங்கள் 30 நாளுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க உச்சநீதிமன்றம் போய் அப்படின்னு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார். பொன்முடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு அவங்க மேல்முறையீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ஒரு ரெக்வெஸ்ட்டை உச்சநீதிமன்றத்தில் NR இளங்கோ வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் வேற என்ன வாய்ப்புகளை அவங்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடா சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜாமீனுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க கேட்கலாம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு என்ன அப்படின்னா, அவங்க சிறைக்கு போகிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் முதல் வாய்ப்பாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த தண்டனையை நிறுத்தி வைங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், அல்லது ஜாமீன் கேட்கறதுக்கான விஷயத்தை அவங்க அடுத்த ஆப்ஷனாக யோசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கடைசியில் வேறு வழியே இல்லை அப்படின்னா அவங்க சிறைக்கு செல்வது உறுதியாகிவிடும். கிட்டத்தட்ட 3 வருடம் அவர்கள் சிறையில் தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட வயதானவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பொன்முடிக்கு 73 வயது, விசாலாட்சிக்கு 68 வயது அப்படிங்கிறது அவங்க கடைசியாக நீதிபதிகிட்ட சொல்லும் போதே நம்ம பார்த்தோம். கூடுதலாக விசாலாட்சி அவர்கள் நீதிபதிகிட்ட கண் கலங்கிய நிலையில் எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு தான் அவங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள் பல்வேறு செய்திகளில் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். ஒரு பொலிட்டீஷியன் சொத்தை வச்சுக்கூடாதா? ஒரு மந்திரி சம்பளம் வாங்கக்கூடாதா? கார் ஓன் பண்ணக்கூடாதான்னு பல பேருக்கு மைண்ட்ல இருக்கு. பொன்முடி யாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திமுகவினுடைய முக்கிய தலைவராகவே திமுகவை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கார். 1996, 2001 அந்த காலகட்டத்திலையும் அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்போதும் கூட அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசணும்னா அது வேறொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசுவோம். 96 தொடங்கி தொடர்ந்து 3 முறை அமைச்சராக இருந்திருக்கார். 96, 2001, 2006, 2011
தற்போது 2021 2023 வரைக்கும் தொடர்ந்து அமைச்சராக இருந்திருக்கார். தற்போதைய நிலையில் நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் அமைச்சரும் கிடையாது, எம்எல்ஏவாக கூட அவர் இல்லை அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது. அப்போது எம்எல்ஏவா இல்லை அப்படின்னா அவர் எந்த தொகுதியில் போட்டியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருக்கோவிலூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் 2021 இப்போ அந்த இடம் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. பொன்முடியினுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். 3 வருடம் வந்து சிறை தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டதுனாலும் கூடுதலாக இவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருப்பதினால் 3 வருடம் கழித்து அவர் வெளியே வந்தாலுமே கூட 6 வருடம் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக 9 வருடம் பொன்முடியினுடைய அரசியல் வாழ்க்கை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன கொடுக்க போது நம்ம தெரியாது. இதையும் தாண்டி அரசியல் ரீதியான கருத்துக்கள் வந்து தற்போது அதிகமாக பார்க்க முடிகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திமுகவினர் இதை எப்படி கையாள போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம திமுக பிரதிநிதிகள் அதே மாதிரி திமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள்ட்டெல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவுக்கு பின்னடைவெல்லாம் கிடையாதுங்க, இது வந்து ஒரு நெருடலை தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு, இது வந்து திமுகவுக்கே பின்னடைவுன்னு இதை பார்க்க முடியாது, இது மாதிரி பல்வேறு இடர்பாடுகளை திமுக வந்து பல்வேறு காலகட்டங்களில் சந்திச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த திமுகவினர் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட இன்னும் 11 அமைச்சர்கள் வந்து சிறைக்கு போகிறாங்க, அதற்கான சூழல் கூடிய விரைவில் வரும். செந்தில் பாலாஜி தற்போது பொன்முடி இவங்க 2 பேர் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னும் 2024 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் வந்து சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றார். இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில 11 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்குல இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இந்த வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்றார், இந்த 2.5 வருஷம் ஆட்சியில திமுக ஆட்சியில இவங்க பண்ணியிருக்கிறதே முழுக்க முழுக்க ஊழல் தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். இது மாதிரி அரசியல் ரீதியான கருத்துக்களும் வர தொடங்கியிருக்கு. இதற்கு முன்பாக ஆர்எஸ் பாரதி வந்து பல்வேறு தருணங்களில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஊழலுக்காகவோ அல்லது எந்த ஒரு குற்றச்சாட்டுக்காகவோ திமுக அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ நாங்கள் வந்து சிறைக்கே சென்றதில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ந்து பல்வேறு தருணங்களில் சொல்லிட்டு இருந்தார். கூடுதலாக அவர் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக சிறைக்கு போயிட்டு வந்திருக்கார். அதே மாதிரி செல்வ கணபதி வந்து அதிமுகவில் வந்து போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களாம் குற்றவாளியாகவே இருந்தாங்க. ஆனால் திமுகவில் பார்த்தீங்களா யாருமே இது வரைக்கும் குற்றவாளி இல்லை அப்படின்லாம் வந்து கடந்த காலங்களில் ஆர்எஸ் பாரதிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை திமுகவினர் பேச முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கணும். பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். தற்போது அந்த உயர்கல்வித்துறையை வந்து ராஜகண்ணப்பனுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. எப்போ இந்த தீர்ப்பு வந்ததோ உடனடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து கூடுதல் பொறுப்பாக ராஜகண்ணப்பனுக்கு கொடுத்துட்டார். என்ஆர் இளங்கோ சொல்கிறார், கூடிய விரைவில் அவர் வந்து மீண்டும் அமைச்சராக வருவார், நாங்கள் வந்து அவருக்கு விடுதலை வாங்கி தந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தியை பொன்முடிக்கு கொடுக்குறாங்க. பொன்முடி அவர்களுமே நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதாக சில திமுக பிரமுகர்களிடம் அவர் பேசியதாகவும் பல்வேறு செய்திகள் கிடைக்கின்றன. ஜனவரி 2ஆம் வாரத்திலோ 3ஆம் வாரத்திலோ மேல்முறையீடாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த மேல்முறையீடு எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஜனவரி இறுதிக்குள் பொன்முடியினுடைய அரசியல் வாழ்க்கை என்னவாகிறது அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்ந்து சிறைக்கு செல்வதும் இது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விஷயங்களில் நீதிமன்றம் இது மாதிரியான அதிரடி தீர்ப்புகள் கொடுப்பதன் மூலமாக திமுகவினர் இதை கருத்தில் கொண்டு இதை இன்னும் பெட்டராக கையாள்வதற்கான வியூகங்களை இன்னும் வருங்காலத்தில் வகுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதை கடந்து இது 2024 தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படிங்கிறது கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மாதிரியான வழக்குகளில் முன்னாள் அமைச்சர்களோ இன்னாள் அமைச்சர்களோ சிறைக்கு செல்வது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக
இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம்தான். இது நம்ம கடந்த காலங்களிலேயே பார்த்துருக்கோம். இருந்தாலும் கூட திமுகவினர் இன்னுமே தைரியமாக தான் இருக்காங்க. இது வந்து தேர்தலெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பிரதிபலிச்சிடாது. இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விவகாரமாக தான் இது பார்க்கணும். திமுக அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட கட்சிக்கு இந்த மாதிரியான இடர்பாடுகளோ அல்லது இந்த மாதிரி தீர்ப்புகளோ வந்து சேதப்படுத்தாது அப்படிங்கிற கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனவரி மாதம் பொன்முடிக்கு என்ன மாதிரியான இறுதிக்கட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களை போன்று நானும் காத்திருக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். KPV ஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.